3 மீட்டர் வரும் ரீல். ரீல். இதுல தான் நம்ம கனவா தான் போடணும். இந்த லூரு, அதுக்கப்புறம் அந்த பைட்டு எல்லாமே என்ன வச்சுருக்காங்க. வலை மீன் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், ஃபிஷ்ஷிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வர்ற அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆள் நண்பர்களே. உங்களுக்கு மீன் பிடிக்கிற தேவையான கருவிகள் எதுவும் வேணுனாலும் நான் அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் அண்ணனை கூப்பிட்டு கேளுங்க நண்பர்களே, சரியா? உங்களுக்கு எந்த கருவிகள் தேவைப்பட்டாலும் அண்ணனை கூப்பிட்டு கேளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற கடைக்கு தான் நண்பர்களே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷிங் ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லூரு, அதுக்கப்புறம் அந்த பைட்டு எல்லாமே அண்ணன் வச்சுருக்காங்க. வலை நமக்கு தேவையான அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயம் அண்ணன் வச்சுருக்காங்க, வீச்சு வலையிலேருந்து. இப்போ அண்ணன்ட்ட கேட்போம் நண்பர்களே, அவர் கடையில் என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன வெளியூருக்குலாம் அனுப்பி தருவாரா எல்லாமே நம்ம கேட்போம். அதேமாதிரி ரேட்டையும் கேட்போம் அண்ணன் சொல்கிறேன்னு இருக்காங்க, சரியா? நீங்கள் வந்து பல்லாவரம் சந்தையில் மீனுக்கு மட்டும் வச்சுருக்கீங்க, என்னென்ன மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்? ஃபிஷிங் ஐட்டம் மட்டும்தான். ஃபிஷிங் ஐட்டம்னா நம்ம விரல் பிடிக்கிறது, ஜிலேபி, நம்ம கட்லா, ரோகு, ஐட்டம் தான் நம்ம கிட்ட. கடல் மீன் பிடிக்கிறதுக்கு இருக்குது, நம்ம நாட்டு சால்ட் வாட்டரும் ஐட்டம் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபிஷ் பண்ணுற, நம்ம ஜிலேபிக்கு வேணும், நமக்கு சால்ட் வாட்டருக்கு வேணும், ஃப்ரெஷ் வாட்டர் வேணும், அது ஏற்ற மாதிரி சொன்னதா ஏற்ற மாதிரி அது பொருள் ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ ஃபிஷிங் ராடெல்லாம் எவ்வளோ வருது அங்கே இருக்குல்ல? ஃபிஷிங் ராடு வந்து 450 ரூபா ஸ்டார்டிங் ஆகும். வருது. செயினில் கூட மாட்டிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 450 ரூபா. இந்த ராடு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 450 ரூபா வரும். வலையா உடையாது என்னண்ணே? இது திருப்பி 3 மீட்டர் வரும். 3 மீட்டர் வரும். இது வந்து 5 அடி 3 அடி 7 அடி 8 அடி அடிக்கு வந்து 100 ரூபாய் வரும். 3 அடி 450 ரூபா. இப்போ இது வந்து 450 ரூபா என்னண்ணே ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது 450 ரூபா. இப்போ பெருசு இருக்கல, பெருசு எவ்வளோ வருது? இருக்கல பெருசு இப்போ எவ்வளோ வருது? பெருசுனா 10 அடி வந்து 1000 ரூபா வரும். 1000 ரூபா வரும். இப்போ நீங்கள் காமிச்சிங்கல்ல, இதில் எத்தனை கிலோ மீன் வரையா பிடிக்கலாம்? இது வந்து மினிமம் பார்த்தா ஒரு 5 கிலோ 5 கிலோ மீன் இதில் பிடிச்சிடலாம் தாராளமாக. என்னோட தரமே அது சொல்ல முடியாது. என்னோட தரமே இருந்தால் 10 கிலோ காட் பண்ணிடலாம். சரி சரி. இப்போ இதில் என்னென்ன இது வந்து என்ன சொல்லுவீங்க? லூரும்பிங்களா? இது என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஃபிஷிங் ரீல். இது ஃபிஷிங் ரீல். இதில் தான் நம்ம நரம்பை சுற்றணும் என்னென்ன, நரம்பை சுற்றி நம்ம ராட்டில் மாற்றிடணும். இது வந்து ப்ரைஸ் எவ்வளோ வருது? இது வந்து லுக்கான குமோட்டோ. அது இதில் மினிமம் பார்த்தா 2700 ரூபா. 2700 ரூபா மினிமம். எடுக்கல கம்பெனி பொறுத்து ரேட்டு மாறும். ஸ்டார்டிங் ரேட் வந்து 300 இருக்குது, 800 இருக்குது, 700 இருக்குது. நீ எடுக்கிற மெட்டலுக்கு பொறுத்து ரேட்டு போகும். மெட்டல்னா குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு. உள்ள வந்து கீர் பாக்ஸ் வரும். கீர் பாக்ஸ் வந்து நல்லா ஹெவியா வரும். அப்போ நீங்க ஒரு 10 கிலோ 5 கிலோ மீன் நிப்பாட்டிடலாம். இப்போ பைட் பாக்கையில பைட் என்னென்ன மாதிரி பைட்லாம் வச்சிருக்கீங்க? பைட் நம்ம வந்து கட்லைக்கு போடலாம். இது வந்து பால் செட் என்னண்ணே? பால் செட். இது வந்து கட்லா, ரோகு, மாவை பிடிச்சி வச்சு போட்டு இது வந்து எதுவும் கிடையாது. சத்து மாவு, முட்டை, நம்ம இது நம்ம எஸ்எஸ்சி பைனாப்பிள் பண்றது எஸ்எஸ்சி. அது அதை சேர்த்து உருண்டையா பிடிச்சி அதில் வச்சு போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் லாங் ஆட் பண்ணிவிட்டு கம்மியாக பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக் சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக் லைன் வந்து ஓடும். அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக விளையாட வச்சு மீன் வந்து லைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட்லா, ரோகு இந்த மாதிரி மீன் பிடிக்க மற்ற அது என்ன செட்டாக இருக்குன்னு காம்போ வந்துடுது. இது காம்போ பார்த்தா உங்களுக்கு 900 ரூபா வருது. 900 ரூபா. இதுலேயே ஃபிஷிங் ராடு, இந்த ரீலு எல்லாமே வந்துடுது. இதே போல நம்ம இது வேணாம், நம்மளுக்கு இந்த மாதிரி ரேட்டில் வேணும், நம்மளுக்கு காம்போ வேணா இதுவும் 900 ரூபா. 900 ரூபாய்னா 5 ஊக்கு, ஒரு ரீலு, இந்த மாதிரி ரீலு, சின்ன ரீல் என்னண்ணே, 5 ஊக்கு, அப்புறம் தக்கை, அப்புறம் பைட்டு எல்லாம் செட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. அது வந்து 900 ரூபா. 900 ரூபா. சரிங்க சரிங்க. 900 ரூபா வரும். 1300 இருக்குது, 1400 ரூபா, 1500 ரேஞ்சில் நீ எடுக்கிற மெட்டல் பொறுத்து ரேட் வந்து. ஆனால் இது என்னண்ணே, இந்த தவளை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? இது பைட்டு இது என்ன? விரால் பிடிக்கிறதுக்கு அப்படியே உயிர் ஏற மாதிரி இருக்கும் அண்ணே. இது வந்து 8 கிராம் வருது. 8 கிலோ பிடிக்கிறது. 8 கிராம் வெயிட் வந்து 8 கிராம். இதில் வந்து 8 கிராம் இருக்குது, 7 கிராம் இருக்குது. இதில் பார்த்தா இங்கே பாருங்க, பேக் சைடு வந்து ஊக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓ ஆமாம், அப்படி வந்துடுது என்னன்னா, வாயில் கடிக்கையில மாட்டிக்கிற மாதிரி. இது சாப்பிடும்போது சாப்பிட கிடையாது, அப்படி நம்ம வாயில் போட்டு இது நம்ம போட்டி வந்தால் மேலே தண்ணி மேலே டாப் வாட்டரில் வரும். அப்போ அதனால் வந்து பார்த்துட்டே வந்து அடிக்கும். எப்படின்னா நம்ம தாமரை செடி, நம்ம பாசி ஓரத்தில் இல்லை கரை ஓரத்தில் முட்டி தண்ணி அவ்வளோ தூரம் அடிச்சது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 விரல் அடிக்கலாம், 5 விரலுக்கு அடிக்கலாம்.
ஏரி பொறுத்து தான் இருக்கும். ஏரி மீன் எங்கே எவ்வளோ வரத்து இருக்கோ அதை பொறுத்து. ஏரி பொறுத்து தான் இருக்காது. சரி சரி. ஒரு ஏரியில் விரல் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். ஒரு விரல் வந்து கம்மி இருக்கும், அது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நரம்பு ஐட்டம் என்ன மாதிரி ஐட்டம்னு வச்சுருக்கீங்க? நரம்பு சைடு பார்த்தா 100, நரம்பில் பார்த்தா சைஸ் வந்து இல்லை நைலான் தானே? இல்லை நிறைய ஐட்டம் இருக்குது. பிளாஸ்டிக்கும் கலந்துருக்கு. இல்லை ஒன்று இருக்குது, இந்த மாதிரி மாடலில் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கோயிலில் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரேட் எவ்வளோ வருது நரம்பு? இதில் பார்த்தா 300 மீட்டர் இருக்குது, 150 மீட்டர் இருக்குது, 250 மீட்டர் இருக்குது. அது வந்து 200 ரூபா. அப்புறம் 180 இருக்குது, 100 ரூபா. நரம்போட சைஸை பொறுத்து ரேட் என்னண்ணே? அதில் வந்து சைஸ் கிடையாது, மீட்டர் கணக்கு. 200 மீட்டர் வரும், 250, 150 மீட்டர், 300, 400, 500, 600. ஆனால் இப்போ பீச் வலைலாம் இதெல்லாம் எவ்வளோண்ணே? அது 8 அடி நீளம் வருது. கிடையாது. இது வந்து 10க்கு 5 அடி. 15 அடி. ஆமாம், 10க்கு 5 அடி. அது இப்போ அது ரேட் எவ்வளோ வருது? அதனால் 2000 ரூபா வரும். 2000 ரூபா வருது. இது ஈஸி என்னண்ணே, தூக்கி கொஞ்சம் பழகிறவங்களுக்கு இது. ஆமாம், நம்ம தெரியாத அளவு போட்டாலும் நம்ம போட்டாலும் பீஸ் ரவுண்டு கரெக்டாக விழுந்துடும். இது கட்டி நம்ம வச்சு பண்ணுறதுன்னா நீங்கள் கரெக்டாக நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ஆமாண்ணே, கையில் வச்சு சுற்றி தூக்கி வீசணும். மினிமம் 2 நாள் 3 நாள் நீங்கள் கட்டி வரும். இதெல்லாம் அப்படி கிடையாது, அப்படியே ரவுண்டை தூக்கி வீச வேண்டியதான், சுற்றி விடணும். அடிச்சாலே போதும், அதே ரவுண்டு ஷேப்பில் போய் வந்துடும். சரி சரி சரி. அப்புறம் நம்ம விட்டு எல்லாம் முள்ளம் வெட்டி தான் ரவுண்டு ஷேப்பில் இப்படி கட்டி அப்படியே மேலே வந்துடும். சரி. அப்புறம் மீனிங்க வந்து ஓரத்துலேயே மீன் படி. சரிண்ணே. இப்போ மற்றபடி நீங்கள் வேற என்னென்ன வச்சுருக்கீங்க? பூக்கு வச்சுருக்கீங்க என்னென்ன? அடுத்து முள் இருக்குது, முள், திருகு, திருகாணி. விராலுக்கு என்னண்ணே? விராலுக்கு திருகாணி. இது வந்து சால் வாட்டருக்கு, சீ வாட்டருக்கு. ஆமாம், சால் வாட்டர் பெஸ் வாட்டர் ரெண்டுத்துக்கு இருக்குது. அப்புறம் வந்து இது மாதிரி லாக் ஒன்று வரும். அந்த லாக் எதுக்குண்ணே? இதெல்லாம் பிரேக் மாட்டுறது, தவளை பொம்மை மாட்டுறது. ஓ, அதுக்கு பொம்மையை மாட்டுறது, வெயிட் மாட்டுறது. பைக். அப்புறம் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. அதில் பார்த்தா இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது, இது ஒரு ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வெயிட்டை மாட்டி இது பண்ணிடுறது. ஃப்ராக் மாட்டுறது, இது ஃப்ராகை மாட்டுறதுக்கு. ஆமாம். அப்புறம் வந்து ஸ்டாப்பரு, தக்கை, லைனு, ஃப்ளோட், இதெல்லாம் ஃப்ளோட்டு. ஃப்ளோட் பார்த்தா நம்ம நிறைய ஐட்டம் இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் பாஞ்சுது. இது நம்ம எவ்வளோ மடிச்சு வச்சாலும் முடியாது. சரிங்களா? இது பண்ணாலும் போதும், அது வச்சாமல் இருக்கும், நல்லா உழைக்கும். இதெல்லாம் லைட் போடும். இதை பார்த்தா நம்ம வந்து சைஸ் போட்டு 30 ரூபா வரும், 40 ரூபா, 50 ரூபா, 3 சைஸ் வரும். இப்போ ஹூக்கெல்லாம் எவ்வளோண்ணே வருது ரேட்டு? ஹூக்ஸ் எல்லாம் பார்த்தா 10 ரூபாய்க்கு 4, 10 ரூபாய்க்கு 4, 3, 20 ரூபாய்க்கு 3. இந்த 3 ஹூக் இருக்கிறதுனே இது சால் வாட்டர் பண்ணலாம், ப்ளஸ் வாட்டருக்கு போட்டுக்கலாம். 2 இது பண்ணலாம், ட்ரிபிள் ஹூக். இதுனே இந்த இது அதே தான் அண்ணே. அதுதான். இது வந்து மேலே வந்து சிங்கிள் ஹூக் கட்டுவோம். நம்ம சிங்கிள் ஹூக் கட்டிட்டு மேலே திருகி போட்டுருவோம். அப்படி ஹூக் கட்டி ஹூக்கில் தான் போடணும். நீங்கள் மாவு வச்சு போடலாம், நீங்கள் வந்து உயிரையும் வச்சுக்கலாம். உயிரை வச்சு போடலாம், நம்ம இது மைதா மாவு வச்சு போடலாம். என்ன பைட் பண்ணுற மேலே மிஸ் ஆகுனாலும் கீழே இருந்து அடிச்சிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக என்ன மாதிரி மீன் இருந்தாலும் நம்ம லேண்ட் பண்ணலாம். சரிண்ணே. இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க? இது வந்து 40 ரூபா வரும். 40 ரூபா. ட்ரிபிள் ஹூக் வந்து 40 ரூபா. இந்த சிங்கிள் ஹூக்கு இது சின்னது, அதில் இதில் வந்து இது 30 ரூபா வரும். இதில் பார்த்தா நிறைய சைஸ் இருக்குது. நம்ம சைஸுக்கு வாரி ரேட்டு ஸ்டார்டிங் வந்து 40 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். சைஸ் பார்த்தா 20 ரூபா ஸ்டார்டிங் ஆகும். 20 ரூபா. இது வந்து பீச் சால் வாட்டர் பண்ணுறது. சால் வாட்டர்னா நம்ம பைட் பண்ணுறது. பைட்னா நம்ம மடுவை, நம்ம கனவை வச்சுட்டு லாங் காட்டுனா மண்ணில் போய் உட்காந்துக்கும். எவ்வளோ அலையை அடித்தாலும் இப்படி நான் வராது, அப்படி வராது. அது அங்கேயே பிடிச்சி உட்காந்துக்கும். அப்போ இறை வந்து மேலே வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். அது தனியாக சிங்கிள் நம்ம நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து தனியாக கட்டி இதுக்கு தனியாக வரும், பெரிய ஊக்கு தனியாக வரும், மேலே வந்து திருக வரும். அப்புறம் வந்து நீங்கள் அடித்தா இந்த பைட்டு உள்ள போய் உட்காந்து கூட இறை மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும், மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மீன் எடுத்துக்கிட்டு மீன் நவராது. அப்புறமா தான் இந்த பைட்டு வந்து நகரி போகும். அப்புறம் அலைய நகர விடாது, மீனை டயர்ட் ஆக்கிரும். ஆமாம், டயர்ட் ஆகும். சரி சரி. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோ தான் பிடிச்சிருக்கிறோம். சரி சரி சரி. ஆரை பிடிச்சிருக்கிறேன், சீலை பிடிச்சிருக்கிறேன், அப்புறம் கலவா, நம்ம கொடுவா. நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்க போல. சேனல் பேர் மட்டும் சொல்லிருங்க எல்லாரும். சாமுவேல் ஃபிஷிங் ஷாப். சாமுவேல் ஃபிஷிங் ஷாப்னே வச்சிருக்கீங்க சேனல். சரி. இப்போ எப்படி ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ல அது பண்ண முடியுமா? உங்க நம்பர் வந்து கொடுத்துடலாமா? நம்பர் சொல்றீங்களா? நம்பர் மட்டும் சொல்லுங்க. கார்டே கொடுத்துருவீங்களா? நம்ம கார்டே தராங்க. சரிண்ணே. சாமுவேல் ஃபிஷிங் ஷாப். சரிண்ணே சரிண்ணே சரி. நமக்கு பலாவரம்
பலகாரம் இங்கே தான் நம்மள்ட்ட லோக்கல் தான் கடை வச்சுருக்கோம். பலகாரம் ஆதிவேகம்னா பேக் சைடு இந்த மாதிரி காலேஜ். இப்போ தமிழ்நாடுக்கு இப்போ எங்கேனாலும் நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அனுப்பி வச்சுருவீங்க. பண்ணுவோம். நம்ம வந்து நீங்கள் அட்ரஸு, உங்களோட லொக்கேஷன், உங்கள் மொபைல் நம்பர் அது 3 நீங்கள் அனுப்பிச்சி விட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விடுவோம். உங்களுக்கு எந்த தேவைப்படா நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டா நாங்கள் அந்த பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே.